ஒரு காலத்தில் உலகில் அசுரர்கள் மிகவும் வலிமை பெற்றுவிட்டனர். அவர்கள் நல்ல மக்களுக்கு மிகுந்த தொந்தரவு செய்தனர். அழகான பூமி துன்பத்தில் மூழ்கியது. அப்போது தேவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பரமசிவனை வேண்டினர். ஓம் பரமேசுவரா, எங்களை காப்பாற்றுங்கள்! ஓம் பரமேசுவரா, எங்களை காப்பாற்றுங்கள்! பரமசிவன் தன்னுடைய புன்முறுவலுடன் கூறினார், தீய அசுரர்களை அழிக்க ஒரு புதிய வீரன் தேவை. அந்த வீரன் உலகில் ஒளி பாய்ச்சுவான். அப்போது பார்வதி தேவியின் தெய்வீக சக்தி ஒன்றாக கூடி சக்திவேல் என்னும் ஒரு திவ்ய ஆயுதமாக தோன்றியது. மகனே, புத்திசாலியும் துணிச்சலான வீரனும் நீயே. இந்த சக்திவேல் உன்னிடம் இருக்கட்டும். அசுரர்களை அழித்து நல்லவர்களுக்கு அமைதியை கொண்டு வா. முருகன் தனது மயில் வாகனத்தில் சக்திவேல் வலிமையுடன் ஒளிக்கட்டு வீசி தீய அசுரர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்தது. அந்த போரில் வெற்றி பெற்ற முருகன் உலகில் மீண்டும் சாந்தி மற்றும் சந்தோஷத்தை கொண்டு வந்தார். அந்த நாள் முதல் மக்கள் அவரை வேல்முருகன் என்று உவமையுடன் அழைக்கத்